பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதத்தோடு ஐக்கியப்பட வேண்டும். வேதத்தை படித்து ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். வேத சத்தியம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது, என்னை எப்படி பார்க்கிறது அறிந்து கொண்டு அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மாற்றிக்கொள்ளும் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். கவனிச்சிங்களா? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காத்துக் கொள்கிறான், அவன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லுது. இப்போ நீங்கள் ஆயுதம் தரித்த ஒரு பலவானாய் மாறுவீன்னு சொன்னால் அரண்மனையை காத்து கொள்ளலாம். அரண்மனை என்பது ராஜா இருக்கக்கூடிய இடம். அரண்மனை என்பது பொக்கிஷங்கள் வைக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ அந்த அரண்மனையை ஒரு மனிதன் காத்து கொள்ள வேண்டும். நான் சும்மா இன்றைக்கி ஒரு பலவானாக இருந்து ஒன்றும் காக்க முடியலன்னா இதுக்கு பலவான். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய காரியங்களை கூட காத்துக்கொள்ள முடியாத மனிதர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். பாருங்கள், பிள்ளை எப்படி இருக்கிறான், நாங்கள் பண்ணது என்னால் இல்லை. நீ இன்னும் எப்படி இருக்கணும்? ஆயுதம் தரித்த பலவானாய் மாறி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உன் அரண்மனையில் உள்ள பொக்கிஷத்தை நீ பாதுகாக்க முடியும். உன் பிள்ளை எவ்வளோ உனக்கு முக்கியம் தெரியுமா? உன் பொண்ணு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? உனக்குண்டான பொக்கிஷம் அதுதான். ஆயுதம் தரித்த மனிதனை போல மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலவானாய் மாறி அரண்மனையை காத்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? ஏதோ வந்தோம், கொஞ்ச நேரம் நம்மள பைபிள் படித்தோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணோம், தூங்கணும், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், இப்படியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நேற்று என்னால் ஒரு காரியம் செய்ய முடியும், இன்றைக்கி என்னால் செய்ய முடியல. தேவனுக்காக நேற்று கர்த்தரை பாட முடிஞ்சது, இன்றைக்கி பாட முடியல. நேற்று சமூகத்துக்கு அப்படி விரைவாக ஓட முடிஞ்சது, இன்றைக்கி ஓட முடியல. ஏன்? இந்த பலவான் தனக்குண்டானதை இழந்து போய்விட்டான். ஏன் இழந்ததுக்கான காரணம்னு சொன்னால், அங்கே நீங்கள் பார்க்கும்போது அவனிலும் பலமாக இருக்கிற ஒரு ஆயுதம் தரித்த மனிதன் வருவான் என்று சொன்னால், வந்தவன் என்ன பண்ண வந்துறீங்களா? அவனுக்குண்டான பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டு போய் பங்கிட்டு கொள்வான் என்று சொல்லப்படுது. யாருக்குரியதுங்க? உங்களுக்குரியதை ஒருவன் பங்கிட்டுக் கொள்கிறான், உங்களுக்குரியதை ஒருவன் எடுத்துக்கொள்கிறான். எனக்குண்டானதை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? எனக்குண்டானதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், நான் இருக்கும்போது எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன், சண்டை போடுவேன். என் பொருளை நீ வச்சுட்டு போ, அது எனக்குண்டான பொருள் என்று சொல்லி என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். அவன் பார்த்திங்கன்னா ஒட்டு ஓடுவான். அப்போ இன்றைக்கி உனக்குண்டான ரட்சிப்பை, உனக்குண்டான தரிசனத்தை, உனக்குண்டான வெளிப்பாடை, உனக்கு உண்டான வசனங்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்துட்டு கம்முன்னு இருக்கீங்க. ஒரு நாள் அந்த ரட்சிப்பு உனக்குள்ளே இருந்தது, நீ தேவனுக்காக ஓடினாய், தேவனுக்காக பணி செய்தாய், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யலைன்னா உனக்கு தூக்கமே வராது அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி எதுவுமே செய்யாமலே நீ தூங்கி நல்லா தூங்கி வழியிற. காரணம், உனக்கு உண்டானதை அவன் எடுத்துக்கொண்டான். உனக்கு தெரியுமா? அது இன்றைக்கி வேதம் சொல்லுது, ஆயுதம் தரித்த ஒரு பலவானை குறித்து பேசப்படுது. இந்த ஆயுதம் தரித்த பலவானை நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் உங்களுக்கு உண்டானதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நோவாவை குறித்து பாருங்கள். தேவன் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார், ஒரு காரியங்களை செய்ய சொல்லியிருந்தார். மழை வரப்போதுப்பா, என்ன பண்ண ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னாங்க. இந்த பேழை கட்டுவதற்கு முயற்சி பண்ணார். இல்லைங்க, நான் போயிட்டு அவங்ககிட்டலாம் சொன்னங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆயத்தமாக மாட்டாங்க, நான் இதுக்கு பேழை கட்டணும். எல்லாருமே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் மாறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டுன்னு சொன்னாரா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுகிறார். எல்லாரும் கேட்டு போயின்னு இருக்காங்க. ஆனால் நோவாவோ திட்டத்தை கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டே இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு பலவான். அநேகர் பார்த்து இவன் ஒரு பைத்தியக்காரன், இந்த மாதிரி பேழையை கட்டுங்க, மழைங்க வரப்போதுங்கன்னு சொல்லிட்டு இவரை குறித்து பலமான வார்த்தையில், கடினப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது அவர் என்ன பண்ணல? எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால தான் எதுவுமே செய்யத்துலங்க, அந்த மரம்லாம் எடுத்துன்னு வந்தேன், அப்படியே போட்டு கிடக்குது அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. சொல்கிறவன் சொல்லின்னு கிடப்பான், தேவன் எனக்கு சொன்னதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று. இவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம தேவ வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவன் ஒரு டைம் தான் பேசினானுங்க. மனிதர்கள் சுற்றி இருக்க மனிதர்கள் எத்தனையோ டைம் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டைம் பேசினதை தனக்குள்ளே பத்திரப்படுத்தி கொண்டு, அது தனக்குண்டானவர்கள் என்று வைத்துக்கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்து முடித்தார். ஒரு நாள் பாருங்கள், எல்லாரையும் உள்ளே போய் உள்ளே போயிட்டாங்க. கதவடைக்க சொன்னால் கதவை அடைத்துட்டாங்க. பாருங்கள், தேவன் சொன்ன காரியம் நடக்குது.
தன்னை அவர் காத்து கொண்டார், தன் பொருளை பத்திரப்படுத்தி கொண்டார், தன் பிள்ளைகளை பத்திரப்படுத்தி கொண்டார், தனக்கு உண்டானவர்களை பத்திரப்படுத்தி கொண்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ பலவானா இருந்தால் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்த முடியும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு திட்டத்தை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால், அதான் சொன்னேன், எவனும் கேட்க மாட்டான், நான் என்ன பண்ணுது, காலையில் எழுந்துச்சி ஜபிக்கணும்னு சொன்னார், காலையில் தேடுங்கன்னு சொன்னார், எல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாருமே எழுந்துக்க மாட்டாங்க, நானும் படுத்து தூங்கிறேங்க. அப்போ உனக்கு உண்டானது என்ன பண்ணல? இப்போது 4 பேர் தூங்கினா நீ தூங்குனதுனால உனக்கு உண்டானவைகளை இழந்து போகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டாய். உனக்கு உண்டானவைகளை இன்னைக்கு வைத்துக்கொள்ளாத ஒரு மனிதனாய் மாறிவிட்டாய். உனக்கு உண்டானவைகளை நீ வைத்து கொள்ள வேண்டும். என் பொருளை யாரும் எடுக்கக்கூடாது, அதை தேவன் எனக்கு கொடுத்தது என்று நீ வைத்து கொண்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு விட்டு இருக்கிறாய். வேற்றுள்ள மனிதர்களெல்லாம் அப்படி தான் வாழ்ந்தார்கள். அன்று சொல்கிறாரு, நிச்சயமாகவே நான் ஆஸ்வதிப்பேன், நிச்சயமாக ஆஸ்வதிப்பேன். மனுஷியா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்னார். பாருங்க, உள்ளே வச்சுக்கினார், தன் பயணத்தை தொடர்றாரு. நடந்துச்சா? நடக்கலை. கொஞ்ச நாள் ஆகுது பாருங்கள், கொஞ்ச நாள் ஆகுது. பின்வரும் நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். அப்படின்னா உங்கள் கையில் ஆண்டவர் சொன்னதை ஒன்று கூட நீங்கள் இழக்கக்கூடாது, ஒரு வசந்தை இழக்கக்கூடாது. இன்றைக்கி உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களாம் இழந்து போயிட்டு உட்காந்துப்பேன். அந்த வாக்குத்தத்தம் உனக்காகத்தான் வந்துச்சுன்னு துணிச்சிருக்கோம். ஆனால் கேட்டு என்ன பண்ணியிருப்பேன், நீ விட்டுட்டு கம்முன்னு இருப்பேன். நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்காமல் போவதனால உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை தவிர நிறைவானது வருவது இல்லை. அப்போ உனக்கு உண்டானவைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளா நீ ஒரு பலவானாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன் பலவானாக இருக்க முடியும்னு சொன்னால், எபேசியர் 6:10 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அழகாக போடப்பட்டிருக்கும் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் நீ பலப்படு. அப்போது கர்த்தருக்குள்ளே இருக்கணுமா, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் ஒரு மனிதன் பலப்பட்டவனாய் மாற வேண்டும் என்று சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பலவானாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை பிரித்து எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போகிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. 1 மணி நேரம் போய் உட்காந்துட்டு வரதே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு சிலருக்கலாம் 6வது நேரம் 2 மணி நேரம்னு சொன்னால் இவங்க கிளம்பி அங்கே போகிற நேரத்துக்கே 1 மணி நேரம் முடிஞ்சு போய்ட்டுருக்கோம். அப்போ சும்மா ஒரு அட்டனன்ஸ் போட்டு நானும் சபைக்கு வந்தேன், நானும் ஒரு பங்காளர். சபைக்கு கணக்கு கொடுக்க தான் வரையா நீ? என் தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் ஒரு பலவானாய் மாற வேண்டும், ஒரு பலசாலியாய் மாற வேண்டும் என்று எண்ண வேண்டும். கவனிச்சிங்க, நீங்கள் பலவானாக இருந்தால்தான் எதிரியை வீட்டுக்குள்ளே உள்ள முடியும். உள்ளே நுழைந்து என்ன பண்ணும், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது, கொள்ளையாட முடியாது. அப்போது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுக்குரியதை எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் கட்டக்கூடிய ஒரு பலன் வேண்டும் உங்களுக்கு. எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய சொத்து வச்சுருந்தோம் தெரியுங்களா, எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுங்களா, ஒரு நாள் சொல்லினே இருப்பீங்க. போயிடுச்சு, அதை ஏன் தொடர்ந்து போக முடியல உன்னால்? அந்த சொத்தை ஏன் மீட்டு கொண்டு வர முடியல? யோபுடைய வீட்டுக்குள்ளே தான் போச்சு, எல்லாம் போச்சு, திரும்ப மீட்டு கொண்டு வரலையா? அவர் ஒரு பெரிய பலவான். உங்கள் பார்வையில் அவர் எப்படி இருப்பார்? உச்சந்தலைமுகங்களும் உள்ளங்காலங்களும் கொடிய பருக்களோடு காணப்பட்ட ஒரு மனிதன், சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருடைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இப்படி கூனி குறி உட்காந்த மனிதன் தான் பார்க்க முடியும். ஆனால் ஆவியில் அவர் பலம் வாய்ந்தவராய் காணப்பட்டிருக்கிறார். அந்த பலம் வாய்ந்த மனிதன் தான் பண்ண இழந்து போனதை திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். வேதத்தில் யாருன்னா சொல்ல முடியுமா? தாவீதை பாருங்கள், எல்லாரும் அழுகிறார்கள், இவரும் அழுதாதான். அழுவதுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் அழுதுனுக்கான். மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஏபோத்தை தரித்து கொண்டு பலம் வாய்ந்தவராய் மாறிவிட்டார். அந்த பலம் வாய்ந்த மனிதன் தான் பாருங்க என்ன பண்ணார் தெரியுங்களா? இழந்து போனதை திரும்ப மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நமக்கு உண்டானதை இழந்து போய்விட்டோம். இதே தான் சொல்லி கேட்கண்டி, என் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ எங்கெங்க போயிடுச்சு? அப்பா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். காரணம், நீ பலமாக இல்லாமல் போன உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போச்சு, சண்டை உள்ள வீடாக மாறிச்சு. இன்றைக்கி மிகவும் நெருக்கப்பட்டு உன் குடும்பம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்காத ஒரு நிலைமை. இப்போ என்ன பண்ணணும்? நீ கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்துக்குள்ளே, அவருடைய வல்லமைக்குள்ளே நீ பலப்படுவாய் என்று சொன்னால் உனக்கு பலன் இருக்குமானால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போது நீ எழுந்து போச்சு பிறகு அவன் வீட்டுக்குள்ளே ஒன்றா கூடி உக்காந்தது அதெல்லாம் வீட்டுக்குள்ளே திரும்ப நடக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை அப்படி உருவாக்குவார், உனக்கு வேண்டிய பலனை தருவார், உன் குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கிறோம்,
நம்முடைய வாழ்க்கையில் ஏனத்தானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள நாம் பலப்பட்டவளாய் மாற வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், சவுல் முதல் கொண்டு அவரோடு கூட இருக்க ஒரு 3000 பேர் அங்கே படையில் இருக்கிறவர்கள், அவர்கள் பாருங்கள் அத்தனை பேரும் ஓடி ஒளிகிறார்கள். யுத்தத்துக்கு நிற்க வேண்டியவர் ஓடி ஒளிகிறார்கள். ஒருத்தன் வரான், சின்ன பையன் வந்தான் பாருங்கள், என்ன நடக்குது? இஸ்ரவேல் தேவனை நினைக்க, அது என்னுடைய சொத்தாச்சு, எனக்கு உண்டானதாச்சு, அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? ஏன் தேவனாச்சு? உடனே பாருங்க, அவர் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்ட ஒரு மனிதன் யுத்தத்துக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். யுத்தத்துக்கு அவர் போனார், யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணியதன் என்ன நடந்தது தெரியுங்களா? அங்கே இருக்கிறவை ஜெயித்து கொண்டு வருகிறான். கோலியாத் வீழ்ந்தான், தலை துண்டிக்கப்பட்டது. வரும்போது பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அங்கே போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? அவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பலப்பட்ட ஒரு மனிதன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவீர்கள் சொன்னால் உன் வீட்டுக்குள்ளே எந்த நஷ்டம் வந்தாலும் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உன் அரண்மனையை நீ காத்துக்கொள்ள முடியும். உன் அரண்மனைக்குள்ளே நீ இருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே பலப்படு, கர்த்தருக்குள்ளே பலப்படு. கர்த்தர் உனக்கு வைத்திருந்த இந்த உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை, இந்த அரண்மனைக்குள்ளே ஆண்டவர் தரிசனங்களை வைத்திருக்கிறார், ரட்சிப்பை வைத்திருக்கிறார். நீ என்ன பண்ண? அவைகளை காத்து கொள்ள வேண்டும், காத்து நடக்க வேண்டும். அவைகள் ஒன்றை கூட இழக்கக்கூடாது. அன்றைக்கி பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்தில் ஏலியோடு இருந்தாங்க பாருங்கள். அந்த ஆலயத்துக்குள்ளே தரிசனம் இல்லை, வேத வசனம் இல்லை. நீங்கள் 1 Samuel 3:1 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் காணப்பட்டான். தரிசனம் இல்லாத ஒரு இடம். அங்கே ஒரு சின்ன பையன் வந்தான் பாருங்கள், சாமுவேல். தரிசனம் இல்லாத இடத்தை தரிசனம் உள்ளவராய் தன்னை மாற்றிக்கொண்டார். தரிசனம் அவர் கிடைச்சது, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுது, வசனம் அவர் கிடைத்தது. எப்படின்னா அவர் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொண்டு இருந்தார். அவரோடு கூட பேச்சுக்கு என்ன பண்ணுற, கனம் பண்ணுறவராய், அதுக்கு மதிப்பிடுவராய் காணப்பட்டார். அபூர்வமாய் காணப்படுதுன்னு சொன்னும் போது இவர்கிட்ட மட்டும் எங்கே வந்து பேசுகிறாரு, இவர்கிட்ட மாத்திரம் ஏன் வந்து சொல்கிறார்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார், அந்த வசனத்தை காத்து கொண்டார், தரிசனத்தை காத்து கொண்டார். ஏலி வந்து கேட்குறார், என்ன நடந்து சொல்லு, எனக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கி அநேகருக்கு பாருங்கள், ஒரு காரியம் நடந்துன்னா சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மறந்துட்டேன், ஆண்டு நம்ம காமிச்சாரு, நைட்டு கூட நான் மறந்துட்டேன். ஏன்னா அதை காத்து கொள்ள முடியாதவர்கள், பலனற்றவர்கள். நீ ஆயுதம் தரித்த மனிதனை போல பலப்பட்டவனாய் காணப்படுவேன்னு சொன்னால் உன்னுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். உனக்குண்டானதை நீ இழந்து போகக்கூடாது. அப்போ பாருங்கள், அவர் அங்கே காத்துனுக்கா, அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறத பெற்றுக்கொள்கிறார், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார், தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு தரிசனத்தை எல்லாம் இழந்து போன ஒரு கூட்டமே, நீதிமானுக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்குது. உன் தரிசனத்தை இழந்து போனியா? அந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கி பலனளிக்கிறார். அந்த தரிசனம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீ பலவானாய் மாறு. பலவானா எப்படி மாற முடியும்? வேதத்தை படிங்க, வேதத்தோடு ஐக்கியப்படுங்க. இந்த வேத வசனங்களோட பலவானாய் மாற்றிவிடும். நீங்கள் பலமாக இருக்க முடியும். ஆயுதம் தரித்த மனிதனை போல நீங்கள் மாற முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காண்பார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது என்று குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னமும் வைக்கப்பட்டு காத்திருக்குது. நீ இன்னைக்கு பலப்பட்டினா உன்னுடைய தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம், உன்னுடைய ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளலாம், உனக்குண்டான காரியங்களை நீ மீட்டுக்கொள்ளும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காண்பார். நீ பலவானாய் மாறு. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே, ஆயுதம் தரித்த மனிதனை போல பலமாய் இருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றைக்கு பலவீனனாய் மாறிவிட்டு, பலவீனமாய் காணப்பட்டு, எதையும் செய்ய முடியாதபடிக்கு தங்கள் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்பா, என் சரீரம் இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சின்னு பார்த்துட்டு கம்முனுக்காங்களே கண்டு நான் பலன் உள்ளவனாய் மாறி அவைகளெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன் என்ற எண்ணம் இல்லாமல் போய் விட்டார்களான்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் வேதத்தோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய உறவில் நின்று திரும்பவும் பாடக்கூடியவளாய், துதிக்கக்கூடியவளாய், தேவ சமூகத்தில் ஆராதிக்கூடியவளாய் கர்த்தர் மாற்றி பலன் உள்ளவர்களாய் மாறி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையும் பலத்தையும் தேவன் தந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் இருக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.